வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனிய ரஷ்ய மோதலில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படையினர் 8 பேர் பலி. கூலிப்படை ஆட்சேபில் ஈடுபட்ட முன்னாள் படை அதிகாரிகள் கைது. பூநகரி பொன்னாவளி கனிமவள அபகரிப்பில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் பங்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பகிரங்க குற்றச்சாட்டு. கோட்டபாயாவுக்கு எதிரான போராட்டத்தின் மீதான தாக்குதலுக்கு 2ஆம் ஆண்டு நினைவு. கொழும்பில் இன்று நினைவூட்டல் போராட்டம். அவதூறு கருத்துக்களை தூண்டும் ஊடக தொகுப்பாளர்களுக்கும் தண்டனை வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதிரடி கருத்து. இஸ்ரேலுக்கு கனரக ஆயுதங்களை வழங்க பின்னடிக்கும் பைடனுக்கு கண்டனம். அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகரும் செனட் பிரமுகரும் கூட்டு எதிர்ப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான போரில் கூலிப்படைகளாக இணைந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற 8 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மனித கடத்தல்காரர்களினால் இதுவரை 83 ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு கூலிப்படைகளாக அனுப்பப்படும் மனித கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் குறித்து ஸ்ரீலங்கா ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு இடையிலான போரில் ராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற 8 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதற்கமைய 6 பேர் ரஷ்யாவிலும் 2 பேர் உக்ரைனிலும் உயிரிழந்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் மனித கடத்தல்காரர்களினால் இதுவரை 83 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 60 பேர் ரஷ்யாவிற்கும் 23 பேர் உக்ரைனுக்கும் சென்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு ஆள்கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரும் அவருக்கு ஆதரவாக இருந்த முன்னாள் சார்ஜென்ட் மேஜர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 67 மற்றும் 50 வயதுடைய இருவரே நேற்று தினம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவின் மனித கடத்தல் மற்றும் கடல்சால் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னரும் முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் உள்ளிட்ட 2 குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பூநகரி பொன்னாவளி பகுதியில் சீமெந்து தொழிற்சாலை அமைப்பதாக தெரிவித்து அங்கிருக்கும் முருங்கை கற்களை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் ஆதரவுடன் இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராமத்தில் டோக்கியோ சிமெண்ட் நிறுவனத்தால் சீமேந்து தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதற்கான முயற்சிகள் என்று சொல்லப்பட்டு அங்கிருக்கின்ற முருகை கற்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது மிகவும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சமநேரத்தில் அதற்கான ஆய்வு முயற்சிகள் என்னும் பெயரில் அப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கை, சுண்ணக்கற்களின் அகழ்வு என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2023 3ஆம் தேதி முதல் அப்பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பு போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த டோக்கியோ சிமெண்ட் கம்பெனி என்பது 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் யுத்தம் முடிந்த பிற்பாடு மக்களுக்கு தெரியாமல் ரகசியமான முறையிலே அங்கு பல ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 2012ஆம் ஆண்டு 13ஆம் ஆண்டுகளிலும் அவ்வாறான ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சி செய்யப்படுகிற பொழுது அந்த இடங்களுக்கு நாங்கள் சென்று பார்க்க போகிற பொழுது அந்த ஆய்வுகளில் ஈடுபட்டவர்கள் அந்த இடங்களை விட்டு ஓடியிருந்தார்கள் அல்லது ஒளிந்திருந்தார்கள். இது தொடர்பாக நான் பல கடிதங்களை அந்த நேரம் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்களுக்கு எழுதிய பொழுதும் அது தொடர்பாக அவரிடமிருந்து எந்த பதில்களும் சரியான முறையில் கிடைக்கவில்லை. இப்பொழுதும் கூட அங்கே ஒரு சீமெந்து தொழிற்சாலை அமைக்கப்படுவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை. அங்கே இருக்கிற மக்களிடம் அவர்களை ஏமாற்றி குறைந்த விலையிலே காணிகளை வாங்கி அங்கிருக்கிற அரச காணிகளையும் பிடித்து ஒரு வலுக்கட்டாயமாக அங்கே இருக்கின்ற முருகை கற்களை அவர்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற சீமெந்து
சீமேந்து தொழிற்சாலைக்கு கொண்டு செல்கின்ற முயற்சியை மட்டும்தான் அவர்கள் மேற்கொள்கிறார். ஆகவே அங்கு யாருக்கும் வேலை வாய்ப்புகளும் இல்லை, அங்கிருக்கிற மக்களுக்கான எந்த ஒரு எதிர்காலமும் இல்லை, ஒரு தொழிற்சாலையும் அமையப்பெற போவதும் இல்லை. அங்கிருக்கின்ற கற்களை கிட்டத்தட்ட 100 மீட்டர் ஆழத்திற்கு அவர்கள் தோண்ட போவதாக சொல்லுகிறார்கள். முதல் கட்டமாக அவர்கள் தோண்ட போகின்ற கற்கள் எடுக்க போகிற கிணறுகள் 99 அடி 100 அடி ஆழங்களாக இருக்கும், 30 மீட்டர் ஆழம் கொண்டதாக இருக்கும். இவ்வாறான பல கிடங்குகள் உருவாக்கப்பட்டால் அயல்ல இருந்து கடல் நீர், உப்பு நீர் தான் அங்கு உருவாகி அங்கே ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடாக இருக்கிற வேரவில், வலப்பாடு, கிராஞ்சி மக்கள் திரும்பவும் அந்த இடத்திலே குடிநீர் இல்லாமல் குடிவாழ முடியாமல் இடம்பெயரக்கூடிய சூழல்கள் தான் இங்கே பெரிய அளவில் ஏற்படுத்தப்படுகிறது. நான் ஒரு கடிதத்தை இது விடயமாக எழுதி இதற்கான நடவடிக்கையை நிறுத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில், பிரதேச பூநகரி ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த அனுமதிகள் பெறப்பட்ட பின்னர் இவ்வாறான வேலை திட்டங்களை முன்னெடுங்கள் என்று கூட ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன். ஆனால் இதுவரை காலம் ஓராண்டுகள் முடிந்தும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபராலோ அல்லது பூநகரி பிரதேச செயலாளராலோ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமோ எதுவுமே நடத்தப்படாமல் மிகவும் கபடத்தனமாக, கள்ளத்தனமாக அங்கே இருக்கின்ற முருகை கற்களை தோண்டுவதற்கு அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவும் அவரோடு சேர்ந்தவர்களும் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் இங்கு வெளிப்படையான உண்மை. ஸ்ரீலங்காவின் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்பு காலி முகத்திடலில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் 2வது ஆண்டை நினைவு கூர்ந்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த போராட்டம் கொழும்பு லிப்டன் சுற்றுவட்ட பகுதியில் காலி முகத்திடலில் போராட்டக்காரர்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்காவின் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு எதிராக கொழும்பு காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட தொடர் போராட்டத்தின் போது பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் தாக்குதலை நடத்தியிருந்தனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்களின் விசேட கூட்டம் அலரி மாளிகையில் இடம்பெற்றதை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜபக்ஷ ஆதரவாளர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்ட நிலையில் பேருந்துகள் எரிக்கப்பட்டதுடன் பலர் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல் சம்பவத்தின் 2வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று கொழும்பு லிப்டன் சுற்றுவட்ட பகுதியில் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. காலிமுகத்திடல் தாக்குதல் சம்பவம் தொடர்பான கேலி சித்திர காட்சிகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் இந்த மோதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்துடன் தொடர்புபட்ட நிலையில் வாகன விபத்தில் உயிரிழந்த சனத் நிசாந்தவுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதன்போது காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் நீர்த்தாரை பிரயோக வண்டிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. மக்களின் போராட்டம் முன்னோக்கி செல்லும். இது மக்களின் போராட்டம். மே 9 இந்த உலகத்துக்கே காட்டினோம் பவர் மக்களோட கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி. நீ அந்த பவரை இனிமே ஒரு அரசியல்வாதியில் தீவிரவாதிகள், ஒரு தீவிரவாதிக்கும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. அதனால நாங்கள் போராட்டத்தை முன்னோக்கி கொண்டு போவோம். மக்கள் ஒன்று சேருங்க. வடக்கு கிழக்கு, நான் தமிழன்னா சிங்களவன், இந்த பிரிவினை விடுங்க. நாங்கள் எல்லாம் இலங்கை வாழும் மக்கள், ஸ்ரீலங்கன்ஸை ஒன்று சேருங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது புதுவிதமான ஒரு போராட்டம் கொண்டு போகிறோம் முன்னோக்கி. கட்சி இல்லாமல் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தக்கூடிய தானுக்கு தேவையான ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது தானுக்காக அடுத்த பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டிய மக்களே தேர்வெடுக்க முறையான ஒரு சிஸ்டம் ஒன்று, அதாவது எலெக்ஷன் இல்லை அதுக்கு முன்னே தேர்வெடுக்கலுமான டிஜிட்டல் சிஸ்டம் ஒன்று நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கிட்டத்தில் அது மக்களின் சிஸ்டம். அதாவது நாங்கள் யாருமே தலைவர்கள் இல்லை. நாங்கள் அன்றைக்கும் சொன்னோம், இன்றைக்கும் சொல்கிறோம். அதனால் மக்கள் தான் தலைவர். தலைவர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு போகிறது. இதேவேளை கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் தற்போது அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் உள்ளமை கவலை அளிப்பதாக காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் குற்றம் சாட்டியுள்ளார். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் சம்பவத்தின் 2வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஐபிசி தமிழுக்கு இதனை கூறினார். இலங்கையில் மிக நீண்ட காலமாக இன வன்முறைகளை எப்படி காடையர்களை விட்டு மற்ற இனங்களை தாக்கி அளித்தார்களோ, 83ஆம் ஆண்டு இடம்பெற்ற கலவரம் போன்ற விடயங்களை எப்படி செய்தார்களோ அதேபோல் சிங்கள மக்களுக்கு மேல் ஏவி மிக மோசமாக செய்த ஒரு தாக்குதல் தான் அது. அந்த தாக்குதலில் காயமடைந்திருந்தார்கள் பலர். காயமடைந்த சிலர் இன்று வரை அந்த காயத்தில் இருந்து முற்றாக குணமாகாத நிலையும் இருக்கின்றது. இன்று வரை நாங்கள் அவற்றுக்கான நீதியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றும் கூட பலர் சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம், ஒரு நிகழ்வு நடத்தியிருந்தோம். பத்திரிகையாளர் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்வுக்கான நீதி கோரல் தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருந்தோம். எனவே அம்மக்கள் மேற்கொள்கின்ற அமைதியான போராட்டங்கள் மீது மிக மோசமான காடையர் தாக்குதல்கள் இடம்பெறக்கூடாது
இடம்பெறவே கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல். இப்படி ஜனநாயக விரோதமான செயல்களை செய்தவர்களால் என்று பதவிகளில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். எனவே தொடர்ச்சியாக இந்த நாடு ஒரு நல்லநிலைமைக்கு வரும்போது நாங்கள் அதற்கான வர வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வேலைகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டிருப்போம். தமிழர்களின் மரபுரிமைகளை பிரதிபலிக்கும் வகையில் தமிழர் தாயகமான வடக்கு பகுதியில் காணப்படும் யாழ் பல்கலைக்கழகத்தின் அடையாளத்தை சிதைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றமை குறித்து கரிசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் பயன்படுத்தி வந்த பொதுவான இலச்சினைக்கு பதிலாக புதிய இலச்சினை அறிமுகப்படுத்தப்பட்டமை குறித்து மருத்துவர் முரளி வல்லிபுரநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை சுதந்திரம் பெற்றது முதல் தமிழர்களின் அடையாளங்களையும் மரபுரிமைகளையும் அளிக்கும் செயற்பாடுகளில் சிங்கள பேரினவாத அரசுகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழகமானது இதுவரை காலமும் பயன்படுத்தி வந்த இலச்சினைக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய இலச்சினைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையானது கடந்த மாதம் 20ஆம் தேதி அனுமதி வழங்கியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் நிர்வாக சபை உறுப்பினர்களின் கருத்துக்களை உள்வாங்கி பேராசிரியர் கே முகுந்தன் இந்த இலச்சினையை வடிவமைத்துள்ளார். இந்த இலச்சினையானது கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தின் செனட் சபையாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட இணையதளத்தில் கூறப்பட்டுள்ளது. எனினும் தமிழ் மொழி மற்றும் தமிழர் வரலாற்றில் பாண்டித்தியம் பெற்ற பேராசிரியர்களான கைலாசபதி வித்யானந்தன் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட நந்தி மற்றும் குத்துவிளக்கை உள்ளடக்கிய இலச்சினையை இதுவரை காலமும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடமும் தமக்குரிய இலச்சினையாக பயன்படுத்தி வந்திருந்தது. இலச்சினையில் உள்ள குத்துவிளக்கானது அறியாமை எனும் இருளை அகற்றி அறிவூட்டுவதை குறிக்கும் அதேவேளை மகுட வாசகமாக தமிழர்களின் தொன்மையான பெருமைக்குரிய அறநூலான திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்டு வெளித்தோற்றத்தை விடுத்து ஆராய்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வாசகமும் அதில் இடம்பெற்றுள்ளது. எனினும் தமிழ் மொழியையும் தமிழர்களின் பாரம்பரிய சின்னமான நந்தியையும் புறந்தள்ளி மருத்துவ பீட முகப்பு கட்டடத்தை உள்ளடக்கி புதிய இலச்சினை உருவாக்கப்பட்டுள்ளமை தமிழர் பரப்பில் உள்ளவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய இலச்சினையில் உள்ள கட்டடம் 1978ஆம் ஆண்டுக்குரியது அல்லவெனவும் அது மருத்துவ பீடம் ஆரம்பிக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பின்னரே நிர்மாணிக்கப்பட்டதாகவும் மருத்துவர் முரளி வல்லிபுரநாதன் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். மேலும் புதிய இலச்சினையில் இறக்கைகள் கொண்ட கோள் மற்றும் நங்கூரத்தினை சுற்றியவாறு உள்ள 2 பாம்புகளை உள்ளடக்கிய மேலத்தைய மருத்துவ குறியீட்டு சின்னம் உள்ளடக்கப்படவில்லை எனவும் அவர் எடுத்துரைத்துள்ளார். இலங்கையில் 1870ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு மருத்துவ பீடம், 1962ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பேராதனை மருத்துவ பீடம், 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ரொகுண மருத்துவ பீடம், 1991ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கரணி மருத்துவ பீடம், 1993ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் மருத்துவ பீடம் ஆகியவற்றின் சின்னங்கள் உருவாக்கப்பட்ட விதத்திலும் முரளி வல்லிபுரநாதன் எடுத்துரைத்துள்ளார். அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட ராஜரட்ட, சப்ரமுக மற்றும் மொரட்டுவ மருத்துவ பீடங்களின் இலச்சினைகளிலும் மேலைத்தேய மருத்துவத்தின் சின்னம் உள்ளடக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் வடமாகாண மருத்துவ கல்வியின் தனித்துவமான அடையாளமாக இலச்சினையில் உள்ள கட்டடம் உள்ளதாகவும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட இணையத்தில் கூறப்பட்டுள்ளது. புதிய இலச்சினையில் சித்தரிக்கப்பட்ட பாரம்பரிய எண்ணெய் விளக்கு ஞானத்தின் ஒளியை குறிக்கும் அதேவேளை வட இலங்கையை குறிக்கும் வகையில் பனிமரத்தின் இலைகளும் புதிய இலச்சினையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அந்த இணையதளத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிராண்ட் ஆராய்ந்துள்ளார். எதிர்வரும் தேர்தல் செயல்முறைக்குள் அரசியல் கட்சிகளால் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரூ பிரான்ஸ் தலைமையிலான குழுவினருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் சந்திப்பொன்று இன்று மக்கள் விடுதலை முன்னணி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான ஆலோசகர் பெப்ரிக் மெகார்த்தி, சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான பகுப்பாய்வாளர் நெதமினி மெதவல மற்றும் தேசிய மக்கள் சக்தியின்
தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் விஜித ஹேரத்தும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பின் போது இலங்கையின் மனித உரிமை நிலைமை மற்றும் ஒற்றுமை நல்லிணக்க செயல்முறை ஆகியன தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன. அத்துடன் இலங்கையில் நல்லிணக்க செயல்முறையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் எதிர்வரும் தேர்தல் காலத்தில் அரசியல் கட்சிகளால் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இதற்கு பதிலளித்த தேசிய மக்கள் சக்தியினர் தமது அரசியல் கலாச்சாரமானது ஒழுக்கநெறி கோவையை அடிப்படையாக கொண்டிருப்பதாக தெரிவித்தனர். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளால் முன்மொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு தமது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதேபோல மக்கள் விடுதலை முன்னணியின் மூத்த உறுப்பினர்கள் பகிரங்கமாக வெளியிடும் கருத்துக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என முன்னணியின் மூத்த உறுப்பினர்கள் அதன் தலைமைக்கு அறிவித்துள்ளனர். ஏற்கனவே மக்கள் மத்தியில் ஓரளவு செல்வாக்கை பெற ஆரம்பித்துள்ள தேசிய மக்கள் சக்திக்குள் கொள்கை ரீதியான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதை இந்த நகர்வுகள் பிரதிபலிப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசாங்கத்தின் கீழ் சட்டத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் கிராம மட்டத்துக்கே வழங்கப்படும் என முன்னணியின் மத்திய குழு உறுப்பினர் KD லால்காந்த் தெரிவித்த கருத்து சர்ச்சையானது. இந்த சர்ச்சைக்கு மத்தியில் சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கப் போவதாக சுனில் ஹந்து நேற்று தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் முரண்பாடுகள் எழுந்துள்ளன. இந்த இருவரனதும் கருத்துக்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என முன்னணியின் மூத்த தலைவர்கள் கூறியுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை அதேவாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதுடன் கிராமத்திற்கு அதிகாரம் வழங்கப்படாது எனவும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமையை இல்லாமலாக்கும் செயற்பாட்டினை ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் மேற்கொள்வதாகவும் அதனை தாம் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களின் பேச்சு சுதந்திரத்தை பறிப்பதோடு அவர்களை அடக்குவதற்கான சட்டங்களை தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் பேசுறது மக்களுக்கு கிடைக்கின்ற ஜனநாயக உரிமைகள் இல்லாமக்கிற செயல்பாடு தான் அவர் பேசுறது. அதில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க, அவரை நீக்க சொல்லி செயல்பாடு. அதுல அந்துக்கு போயிட்டு ஏர்போர்ட்ல பேசின ஒரு சட்டத்தரணிக்கு எதிராக இப்படி பேசுறாங்க, அப்படி பேச இயலாது, அப்படி செய்ய இயலாது, அவருக்கு நடவடிக்கை எடுப்போம். பேசும் சுதந்திரம் இல்லையா இந்த நாட்டு? பேசுறவங்களுக்கு அப்படி நடவடிக்கை எப்படி என்ன பயங்காட்டியா செய்யறாங்க? அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இந்த நாட்டில் நீதி இருக்க வேண்டும், பேசும் சுதந்திரம் இருக்க வேண்டும். நாங்கள் காண்றோம். விசேஷமாக இப்போ மே மாதம் 9ஆம் தேதி இப்போ எங்களுக்கு மே மாதம் இந்த 2 வருஷத்துக்கு முதல் மே மாதம் 9ஆம் தேதி கோல் ஃபேஸ்ல போராட்டத்துக்கு அடிக்குள்ள பார்த்துருந்த தான் தேசம் வந்து தென்னுக்கணும். அப்போ அந்த போராட்டம் நேரம் மக்களுக்கு அடிக்கக்குள்ள அந்த சமாதானம் நடந்த செயல்பாடு அடிக்குள்ள பார்த்துருந்தவங்க இப்போ என்ன பேசுறாங்க? அதோட நாங்கள் காண்றோம். இப்போ டயானா காமகே சம்பந்தம் எடுத்துக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இல்லையே சொல்றது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டால் சொல்லியிருந்தது. டயானா காமகே கைது செய்யறதுக்கு கோர்ட் ஆர்டர் ஒன்றுமே அவசியம் இல்லை. போலீஸாக செய்ய இருந்துச்சு, அல்வா செய்ய இல்லை. அப்படி ஒரு போலீஸ் தான் இருக்குது. இவங்க அரசுக்கு தேவையான மாதிரி மக்கள் அடக்கிறதுக்காக தான் இந்த செயல்பாடு. ஒரு பக்கத்தால் மக்கள் அடக்கிறதுக்கான சட்டங்கள் கொண்டு வர்றாங்க, மறுபக்கத்தால் மக்களை பயங்காட்டுறதுக்கு வேலை செய்யறாங்க. இது ரெண்டுக்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நாங்கள் சமூக அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் சட்டத்தரணிகள் சங்கம் கொண்டு வந்த இந்த யோசனையோடு நாங்கள் முன்னிக்கிறோம். இந்த நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம். அதோட மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்காக எங்களோட போராட்டம் முன் செல்லும் சொல்ல விரும்புகிறோம். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியுள்ள நிலையில் டயானா கமகேவை கைது செய்வதற்கான நகர்வுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் ராஜாங்க அமைச்சரான டயானா கமகே பிரித்தானிய குடியுரிமையை பெற்றுள்ளதால் அவரது நாடாளுமன்ற உறுப்புரிமையை மீளெடுக்குமாறு கோரி சமூக செயற்பாட்டாளரான ஓஷல கேரத் மேன்முறையீடு செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணை செய்த கொழும்பு உயர் நீதிமன்றம் டயானா கமகேயின் உறுப்புரிமையை வரிதாக்கி உத்தரவிட்ட நிலையில் அவரை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு நீதிமன்றம் இன்று தடை விதித்துள்ளது. பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை
உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவின் நகல்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் குடியுரிமையை வைத்திருப்பதான தவறான தகவலை கூறியமை, நுழைவு விசை அனுமதி இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்தமை, தவறான தகவல்களை முன்வைத்து ராஜதந்திர கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டமை உட்பட்ட பல காரணங்களை முன்வைத்து டயானா கமகேவை கைது செய்வதற்கான ஆலோசனைகள் நடத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டயானா கமகேவுக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பின் பிரதி உத்தியோகபூர்வமாக கிடைத்த பின்னர் அது தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறையிட குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகின்றது. நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய இதுவரை காலம் டயானா கமகே பெற்ற நாடாளுமன்ற உறுப்புரிமைக்கான ஊதியம், ராஜாங்க அமைச்சருக்கான ஊதியம் கொடுப்பனவுகளை அவரிடமிருந்து அறவிடுவதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இன்னொரு தரப்பு சட்ட ஆலோசனைகளை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பதிவு செய்யப்பட்ட கட்சியொன்றை தமதாக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரி குழு தயாராகி வருகின்றது. தற்போது நிலவும் சட்ட தடைகள் காரணமாக எதிர்காலத்தில் தீவிர அரசியலில் ஈடுபடுவதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கைகளில் அந்த குழு இறங்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நீதிமன்றில் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு மைத்ரிபால சிறிசேனவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக மைத்ரி தரப்பினால் விஜிதாச ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டதை நீதிமன்றம் கண்டித்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவர் நிமல் சிறிபால டி சில்வாவின் அணி தற்போது முழு அதிகாரத்தை பெற்றுள்ளது. அதுடன் நிமல் சிறிபால டி சில்வாவின் அணியானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக கூறப்படும் நிலையிலேயே மைத்ரி அணி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியை பணத்துக்கு வாங்க முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்காவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய எனப்படும் விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை யாழ்ப்பாணம் நாவட்குழி பகுதியில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து A9 மற்றும் A32 வீதிகள் ஊடாக பயணித்த வாகனங்களை மறித்து சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இலங்கையில் உள்ள போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் அதன் விநியோக வலையமைப்பை அளிப்பதற்கான யுக்திய எனும் விசேட வேலை திட்டம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் இதுவரை 56,541 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுள் போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 49,558 சந்தேக நபர்களும் குற்றப்பிரிவினருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பட்டியலில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள 6,983 சந்தேக நபர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் மொத்தமாக 124 கிலோ 541 கிராம் ஹெரோயினும் 208 கிலோ 290 கிராம் ஐஸ் ரக போதைப் பொருளும் 2,678 கிலோ கஞ்சாவும் 3,06,821 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதிக்குட்பட்ட நாவட்குழி பகுதியில் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இலங்கையில் 28 வருடங்களின் பின்னர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான திருத்த சட்ட மூலம் நாளை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக கேரத் தெரிவித்தார். அதே நேரம் சைபர் எனப்படும் இணையவழி குற்ற செயல்களை தடுப்பதற்கான தேசிய சைபர் பாதுகாப்பு சட்டத்தை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 28 வருடங்களுக்கு பின்னர் தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான திருத்த சட்டம் மூலம் நாளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதற்கு முன்னர் கடலுக்கு கீழ் பயன்படுத்தப்படும் மின்பட இணைப்புக்கு சட்ட விதிகள் இருக்கவில்லை. அதற்கான சட்ட விதிகளை இந்த சட்டமூலத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அனைத்து விதமான சமூக வலைதள பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை 60 மில்லியனில் இருந்து 74 மில்லியனாக அதிகரித்துள்ளது. எனவே இணையவழி குற்றச் செயல்களை தடுப்பதற்கான பாதுகாப்பு சட்டம் அவசியப்படுகிறது. அதன்படி குறித்த சட்டத்தை இந்த மாதம் வரை திட்டமிடப்பட்டுள்ளது. எஸ்எல்ஷட் நிறுவனத்துடன் இணைந்து 29 அரச நிறுவனங்களின் பங்களிப்புடன் இணையவழி குற்றச் செயல்களை தடுப்பதற்கான பாதுகாப்பை அதிகரிக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதற்காக 5 திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1,700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் முதலாளிமார் சம்மேளனம் எதிர்வரும் 15ஆம் தேதிக்குள் இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் என
ஸ்ரீலங்கா தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். முதலாளிமார் சம்மேளனம் 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வரும் நிலையில் அமைச்சர் மனுச நாணயக்கார ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பின்னர் முதலாளிமார் சம்மேளனம் எம்முடன் சாதகமான பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளன. முதலாளிமார் சம்மேளனத்துடன் பேச்சுக்கள் நடத்தி தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வழங்குவதன் அவசியத்தை ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருந்தார். என்றாலும் முதலாளிமார் சம்மேளனம் 1200 ரூபாவையே சம்பள அதிகரிப்பை வழங்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் அதனை அடிப்படை சம்பளமாக வழங்க முடியாது, செயல்திறன் அடிப்படையிலேயே வழங்க முடியும் எனவும் கூறியது. இந்த தொழில்துறை வீழ்ச்சியடையாது எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டும் என தோட்ட நிறுவனங்களின் கோரிக்கைகளையும் உள்ளடக்கி ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை நடத்தினோம். சம்பள நிர்ணய சபையின் கலந்துரையாடல்களில் முதலாளிமார் சம்மேளனம் கலந்து கொள்ளாமையால் தொழில் அமைச்சிற்கு உள்ள அதிகாரத்தின் ஊடாக 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமும் 350 ரூபாய் கொடுப்பனவு அடிப்படையிலுமாக 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டோம். மே 15ஆம் தேதி வரை தோட்ட நிறுவனங்கள் எதிர்ப்பை வெளியிட சந்தர்ப்பம் உள்ளது. இந்த காலப்பகுதிக்குள் உடன்பாடுகளை அவர்கள் எட்ட வேண்டும். தோட்ட நிறுவனங்களின் தரப்பு தற்போது எம்முடன் பேச்சுக்களை முன்னெடுத்து வருகிறது. எவ்வாறாயினும் 15ஆம் தேதிக்குள் இணக்கப்பாடுகள் எட்டப்படாவிடின் மீண்டும் உறுதிப்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும். முல்லைத்தீவு மாவட்ட விசோமடு மேட்டுப்பட்டி தெரு கிராமத்தில் காட்டு யானைகளின் அத்துமீறல்கள் அதிகரித்துள்ளதாக குறித்த பகுதி மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக தமது அன்றாட ஜீவனோபாயம் பாதிப்படைந்துள்ளதாகவும் தாம் உயிர் ஆபத்தை எதிர்நோக்கி வருவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட விசுவமடு மேட்டுப்பட்டி தெரு கிராமத்தில் நேற்றிரவு 3 யானைகள் புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த வத்தகை பழம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் என்பவற்றை அளித்துள்ளன. தமது கிராமத்தில் நீண்ட காலமாக யானைகள் வாழ்வாதாரத்தை அளித்து வருவதாகவும் யானை வேலிகள் போடப்பட்டு வேலிகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளதாகவும் குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தற்பொழுது ஏற்பட்டுள்ள அதிக வெப்பநிலை காரணமாக அதிகளவில் விற்பனை செய்யக்கூடிய வத்தகை தோட்டம் அறுவடை செய்து விற்பனை செய்யும் நேரத்தில் அழிவடைந்துள்ளமை மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் காட்டு யானைகளில் இருந்து தமது வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய அதிகாரிகள் முன்வந்து உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ராத்திரி இரவு 3 யானை வந்து ஒரு 100 வாழை அப்படியே எல்லாம் சரமாரியாக்கி ஒரு 3 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் விற்கக்கூடிய வர்த்தக பழம் எல்லாம் சரமாரியாக்கிட்டு பெரிய ஒரு கஷ்டத்துல தான் பாடுபடுறோம். அடை வச்சு தனி வச்சு ஒன்றுமே செய்யலாம இருக்கு. உண்மையிலேயே பொருளாதாரத்தடை ஒரு வாழைக்கு கூட தண்ணி இறைக்க பெரிய பாடுபட வேண்டி கிடக்கு. பசல விலை அதிகரிப்பு, மருந்து அதிகரிப்பு, அப்படி இருந்தும் வேற என்னதான் செய்யறது செய்வோம் என்று வெளிக்கிட்டா இப்படியும் ஒரு சேதம் ஒன்றுமே செய்யலாது. யாரும் கலைச்சி விடுற சாமான் இல்லை இது. ஆனா இதுக்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்து தருமாறு முல்லைத்தீவு மாவட்ட அதிகாரிகளை ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. இலங்கையின் தமிழர் தாயகம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையின் தாக்கத்தால் மக்களின் இயல்பு நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகரித்த வெப்பத்தின் தாக்கத்தினால் உயிரிழப்புகளும் பதிவாகி வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தி வருகின்றது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கையின் பல பகுதிகளில் அதிகரித்த வெப்பமான காலநிலை நிலவி வருகின்றது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை முகம் கொடுத்து வரும் நிலையில் குறிப்பாக குழந்தைகள், நோயாளர்கள், முதியவர்கள் பெரிதும் பாதிப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர். அதிகரித்துள்ள வெப்பநிலை தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறை அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றது. இவ்வாறான நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த அதிகரித்த வெப்பநிலை காரணமாக தொடர்ச்சியாக மக்கள் வெளியே செல்வதை தவிர்த்து வருகின்றார்கள். குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் வயோதிபர்கள் இந்த வெப்பநிலை காரணமாக பலவிதமான நோய் உபாதைகளுக்கு உள்ளாவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதே நேரம் மக்கள் நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கொள்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வெள்ளரி, தர்பூசணி, அதே நேரம் நொங்கு விற்பனைகளும் மன்னார் மாவட்டத்திலே அதிகரித்து காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இம்மாதம் முழுவதிலும் வெப்பமான காலநிலை நிலவி வரும் என வானிலை மையம் முன்னறிவித்துள்ளது. எனவே மக்கள் தங்களுடைய வெளி நடமாட்டங்களை குறைத்து அதிகளவான நீர் உணவுகளை உட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். IBC தமிழ் செய்திகளுக்காக மன்னாரிலிருந்து ஜோசப் நயன்.
இதேவேளை வெப்பமான காலநிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் பகல் வேளையில் குறைவடைந்து காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். எனினும் சில இடங்களில் பொதுமக்களின் வருகையின்மையால் வியாபார நடவடிக்கைகளும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மழைப்பொழிவு ஏற்பட்ட வேளை பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடரும் வெப்பநிலையால் சவளக்கடி மத்திய முகாம் பகுதியில் உள்ள நீர்நிலைகள் வான்கதவுகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதால் அதிகளவான நீர் வாய்க்காலூடாக வெளியேறுகின்றது. இவ்வாறு வெளியேறும் நீரில் அதிகளவான மக்கள் வெப்பத்தை தணிப்பதற்கு குடும்பமாக சென்று நீராடுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. அம்பாறை மாவட்டத்தில் சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்பமாகியுள்ள நிலையில் நீர்நிலைகளிலிருந்து அதிகளவான முதலைகள் வெளியேறுவதால் குறித்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மாவடிப்பள்ளி பாலம், சம்மாந்துறை பகுதி, ஒளவில் பகுதி, நிந்தாவூர், மருதமுனை, பெரிய நீலாவணை, நட்பட்டி முனை, பாண்டிருப்பு, கிட்டங்கி, நாவிதன்வெளி உள்ளிட்ட பகுதிகளை அண்மித்த பகுதிகளில் ஆற்றை விட்டு இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதனால் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடனே பயணத்தை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதிகளில் முதலைகளின் பெருக்கம் சம்பந்தமாக அறிவுறுத்தல் பலகைகள் எதுவும் வைக்கப்படாத நிலையில் குறித்த பகுதியால் பயணிப்பவர்கள் முதலையின் பிடிக்கில் ஆகப்படும் சாத்தியம் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு காவல் பிரிவுக்குட்பட்ட இரணைப்பாலி பகுதியில் தனியார் காணியொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் பெறுமதியான 100க்கும் மேற்பட்ட முதிரை மர குற்றிகள் முல்லைத்தீவு காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. தனியார் காணியொன்றில் சுமார் 50 லட்சத்திற்கும் அதிகமான பெறுமதியுடைய முதிரை மர குற்றிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இவ்வாறு இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த அரசு அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு வனவளங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் உரிமை என்ற செயற்றிட்டத்தின் கீழ் காணிகளை பதிவு செய்யும் நிகழ்வு இன்றைய தினம் மன்னார், சாந்திபுரம் மற்றும் சவுத் பார்க் கிராமங்களில் இடம்பெற்றுள்ளது. நீண்ட காலமாக அரச காணிகளில் தற்காலிக காணி ஆவணங்களுடன் வாழ்ந்து வரும் மக்களின் காணிகளை உறுதிப்படுத்தும் விதமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் குறித்த செயற்றிட்டத்தின் மன்னார் பிரதேசத்தில் நடமாடும் சேவை ஊடாக பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக பிணக்குகளின்றி உரிமையாளர் மாற்றம் ஏதும் இடம்பெறாத காணிகளின் உரிமையாளர்களுக்கு விரைவாக காணி உறுதி வழங்குவதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உலக கால்நடைகள் தினத்தை முன்னிட்டு கால்நடைகளுக்கான விசேட மருத்துவ முகாம் ஒன்று இன்று திருகோணமலை நகர வாகன தரிப்பிடத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த வேலை திட்டத்தில் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கான தடுப்பூசி வழங்கும் நிகழ்ச்சி திட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உக்ரைனிய ரஷ்ய மோதலில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் படையினர் 8 பேர் பலி. கூலிப்படை ஆட்சேபில் ஈடுபட்ட முன்னாள் படைய அதிகாரிகள் கைது. பூநகரி பொன்னாவளி கனிமவள அபகரிப்பில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் பங்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பகிரங்க குற்றச்சாட்டு. கோட்டபாயாவுக்கு எதிரான போராட்டத்தின் மீதான தாக்குதலுக்கு 2ஆம் ஆண்டு நினைவு. கொழும்பில் இன்று நினைவூட்டல் போராட்டம். அவதூறு கருத்துக்களை தூண்டும் ஊடக தொகுப்பாளர்களுக்கும் தண்டனை வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அதிரடி கருத்து. இஸ்ரேலுக்கு கனரக ஆயுதங்களை வழங்க பின்னடிக்கும் பைடனுக்கு கண்டனம். அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகரும் செனட் பிரமுகரும் கூட்டு எதிர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.